கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தமிழ் டப்பிங்லேயே நம்மூர் தேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கிற மேக்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்தில் நம்ம கதாநாயகன் இருக்காப்லையே அவர் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான போலீஸ் ஆஃபீஸரு. ஏற்கனவே 2 மாதம் நம்மால் சஸ்பென்ஷனில் இருந்துட்டு நாளைக்கு காலையில் தான் ஒரு ஸ்டேஷனில் போய் சார்ஜ் எடுக்க போகிறாப்புல. அது நாளை காலையில். இன்றைக்கி நைட்டே அந்த ஸ்டேஷனில் இங்கே அந்த ஆளோட 2 வருஷம் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன். டெரர் பார்ட்டியாவேன், முதல்ல ஸ்டேஷன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வைங்க, எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்கிற ஒரு ஆள் ஸ்டேஷனையே கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்றாப்புல. ஸ்டேஷனே இதனால் கொஞ்சம் பரபரப்பாக ஆகுது. இப்படி இருக்கக்கூடிய அந்த முதல் நாள் நைட்டு, அதாவது மறுநாள் சார்ஜ் எடுக்கிற முதல் நாள் நைட் இருக்கு இல்லையா, அப்போ ஒரு மினிஸ்டருடைய பசங்க 2 பேர் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு, எதுக்குடா ஆக்சிடெண்ட்டை பண்ணீங்கன்னு போய் தட்டி கேட்ட ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸருடைய சட்டையை கிழித்து அங்கேயே ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டுறாங்க. இதில் காண்டாகி போனால் நம்ம படத்துடைய கதாநாயகன் 2 பேர்த்தையும் செவிலே விட்டு நேர ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து லாக்அப்பில் உள்ளதுக்கு போட்டு, இங்கே பாரு உடனே நான் பெயிலபிள் எஃப்ஐஆர் ஒன்று இவங்க மேலே ஃபைல் பண்ணுங்கள், நான் நாளைக்கு காலைல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்புல. ஆனால் அன்னைக்கு நைட்டு ஹீரோ இல்லை, நம்மளே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அந்த ஸ்டேஷனில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரே நாள் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது. கிட்டத்தட்ட நம்ம லோகேஷ் கனகராஜுடைய கைதி இருக்கு இல்லையா, அதே பாணியில் இன்னொரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஒன்று, லோகேஷ் கனகராஜுடைய ஸ்டைல்லையே அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் அதே மாதிரி அந்தளவுக்கு ரிச் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அவர் படம் அப்படின்னாலே அந்த ஒரு 20 வண்டி ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு வந்து இருட்டுக்குள்ளே நிற்குமே, அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பும் இந்த படத்துக்குள்ளே அப்படியே இருக்குது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய ரைட்டிங் தான். சாலிடான ரைட்டிங். ஒரு பக்கம் ரைட்டிங், இன்னொரு பக்கம் மேக்கிங், அப்படி தான் சொல்லணும். ரைட்டிங்கில் பொதுவாகவே நம்ம எப்பயும் சொல்கிறது உண்டு, முதல்ல கதை தான் நாயகன், அதுக்கப்புறம் தான் கதாநாயகன். ஆனால் கதையே நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் கதாநாயகனாக உள்ளே வந்து இன்னும் சேர்ந்தா சொல்ல வேணும். அதுதான் இந்த மேக்ஸ். இதில் இன்னொரு சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டும் இருக்குது. நிச்சயமாக அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே மாட்டீங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒரு சம்பவம், அந்த விதமான ஒரு ரைட்டிங்கு. சும்மா காட்சிக்கு காட்சி பரபரப்பு தான், 10கிட்டு எரியுது படம். அந்தளவுக்கு ஸ்பீடாக பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் ஒரு படத்தை இந்த படத்துடைய இயக்குனரான விஜய் கார்த்திகேயா அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. த கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவர் தான், அவருக்கு தான் முதல் கிரெடிட்டை கொடுக்கணும். இவ்வளோ பெரிய எஃபர்ட்டை போட்டு மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கை புல் ஆஃப் பண்ணதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி மேக்கிங் வைஸாக டெக்னிக்கலி செம்ம சவுண்டான ஒரு படம். அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு செட்டு தான். ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் எங்கேயுமே செட் ஒர்க்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு அட்டகாசமாக கொண்டு வந்திருப்பாங்க அதை. இன்னொரு பக்கம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அதகலமாக அனல் பறக்க தெருக்கி விட்டுருக்காங்க. சீனுக்கு சீனு கூஸ் பம்பான மொமெண்ட் தான், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் படத்துடைய ஆக்ஷன் கொரியோகிராஃபர் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபரான சேகர் சந்திராவாகட்டும், எடிட்டரான கணேஷ் பாபு ஆகட்டும், படத்துடைய மியூசிக் டைரக்டரான அஜனீஷ் லோக்நாத் ஆகட்டும், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் தீயா தெரிக்கும். சீனுக்கு சீனு அந்த சீனை எலிவேட் பண்ணி அடுத்த சீனு கொண்டு போகிறது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே போக படத்துடைய விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்கு, டிஐ டீமுடைய ஒர்க்குன்னு சொல்லி சும்மா அள்ளி எரிஞ்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய எஃபர்ட்டு அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருக்கு இந்த மொத்த டீமுமே. இது போக நான் சொன்னேனே, கிச்சா சுதீபாவை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அவர். இந்த கதையில் அவர் போலீஸ்காரர் தான்,
ஆனால் போலீஸ் அந்த யூனிஃபார்ம் எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாப்ல. ஏன்னா ஒரு மறுநாள் காலையில் தான் சார்ஜே எடுக்கணும். அப்படி ஒரு கதாபாத்திரம், அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அந்த கதாபாத்திரத்துக்கு, அந்த கேரக்டரைசேஷன் அப்படி அதை சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அவர் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் போட்ட எஃபர்ட்டு அப்படிங்கிறது மிக பெருசு. சூப்பராக பண்ணியிருந்தார். எங்கேயுமே அவர் ஒரு நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. அதகலமாக தெரிக்க விட்டுருப்பாப்புல. அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்துருப்பாப்புல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லையுமே. அவரும் சரி, இளவரசும் சரி, 2 கதாபாத்திரம் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அது அட்டகாசமாக இருந்தது ரெண்டுமே. இது போக இந்த படத்தில் சுனில் ஆகட்டும், வரலட்சுமி சரத்குமார் ஆகட்டும், வம்சி கிருஷ்ணாவாகட்டும், ஆடுகளம் நரேன் ஆகட்டும், ரெடின் கிங்ஸ்லே ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு 7 பேர் கொண்ட போலீஸ் டீம் ஒன்று இருக்கும். இவங்க எல்லாரும் உள்ள மாட்டிப்பாங்க. இந்த 7 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. இது போக நான் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் பரபரப்பாக அடுத்தடுத்த சீனுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் தமிழ் டப்பிங்கும் இந்த படத்துக்கு அந்தளவுக்கு சூப்பராக உட்கார வச்சுருந்தாங்க. சொல்கிறத பார்த்தா ஆகா ஓகோன்னு இருக்கும் போலையே அப்படிங்கிறீங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த படத்தில் எதுவுமே பிரச்சனை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஜிக்குங்கிறது அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் அதில் ஒரு சூப்பர் மேட்ரு என்ன அப்படின்னா, ஒரு சீனு என்னங்க லாஜிக்கே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, எதனால லாஜிக் இல்லைன்னு ஒரு செகண்ட் யோசிப்போம் இல்லையா? அந்த யோசிக்கிற டைமே கொடுக்காம நீங்கள் என்னங்க அதை லாஜிக் பண்ணியிருக்காங்க, இது இப்படியா வரும் அப்படிங்கிறதுக்குள்ளே அடுத்த 2 சீனு தாண்டி போயிடுறாங்க. அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இந்த கதையை அவங்க செட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு ரேசியாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த லாஜிக் மிஸ்ஸிங்கிற விஷயமே நம்ம மைண்டுக்கு எங்கேயுமே வரமாட்டேங்குது. அந்தளவுக்கு ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதனாலேயே நான் பெருசாக தப்போ குறையோ சொல்ல விரும்பவே இல்லை இந்த படத்தில். மொத்தமாக இந்த மேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர் எண்டுக்கு நீங்கள் ஆக்ஷன் த்ரில்லர் விரும்பிகளா, சும்மா அதகலமாக சீனுக்கு சீனு தெரிக்க விடுற வேறு லெவலில் கூஸ் பம்போட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது. டெஃபினட்டாக நீங்கள் இந்த படம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். நான் சொன்ன ரிவ்யூ வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஆகா ஓகன் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன்னே, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம என்ன செலவழித்து போகிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த படம் டெஃபினட்டாக ஒர்த்து தான். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் இது. அடுத்த காரணத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் UA 16+. ஸோ 16 வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த வெட்டி வீசுறது, சுடுறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் உள்ளே இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அது செக்ஷுவலானு சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க இந்த படத்தை அட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.